الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாசிப்பது யாருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கு அனுமதிக்கப்படவில்லை என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய 9வது ஹதீஸுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா இன்று நாங்கள் ஆரம்பமாக படித்துக் கொள்ள இருக்கிறோம். وعن عمر بن الخطاب رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم يعطيني العطاء فأقول أعطه أفقر إليه مني فقال خذه فتمضله وتصدق به فما جاءك من هذا المال وأنت غير مشرف ولا سائل فخذ وما لا فلا تتبعه نفسك. متفق عليه. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அன்பளிப்புகளை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது நான் என்னை விட பரம ஏழைக்கு இதனை கொடுங்கள் என்று நான் சொல்லுவேன். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதனை நீர் பெற்றுக்கொள்வீராக, பெற்று அதை முதலீடு செய்வீராக, அதன் மூலம் லாபம் பெற்று சதக்கா செய்வீராக. இந்த நீர் நன்கொடையை பேரார்வம் கொள்ளாத நிலையிலே இந்த வகையில் உம்மிடம் அந்த செல்வம் வந்தால், கை நீட்டி கேட்காத வகையில் உம்மிடம் செல்வம் வந்தால் அதை நீர் பெற்றுக்கொள்வீராக. அது தவிர உள்ள வழிகளில் வந்தால் அந்த விடயத்திலே உமது உள்ளத்தை நீர் பின்தொடரச் செய்யாதீர் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். இதில் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வளமையா அன்பளிப்புக்களை கொடுக்கக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப கொடுக்கிற நேரம்லாம் இவர் சொல்றது, என்னை விட பரம ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க யா ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இதை எடுத்துக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு அன்பளிப்பா தான் தாரேன், நீங்க கை நீட்டி யாசிக்க இல்லை, அல்லது இந்த நன்கொடை இந்த அன்பளிப்பு எனக்கு கிடைக்கணும் என்று பெரிய எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இல்லை. நீங்க இதை எடுங்க, எடுத்து என்ன செய்யுங்க என்று சொன்னா, நீங்க உங்களோட சொத்தோட சேர்த்து அதை முதலீடு செஞ்சு அதுல வார உங்களுக்கு லாபம் வரும், அதை நீங்க சதக்கா செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுல சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கள் வாழ்ந்த சமுதாயத்திலே யாசிக்கின்ற கூட்டத்தை உருவாக்க இல்லை, பிச்சை எடுக்கிற கூட்டத்தை உருவாக்க இல்லை. மாற்றமாக உழைக்கின்ற சமுதாயம், சுய உழைப்பை மேற்கொள்கின்ற சமுதாயம், தங்களுடைய சுயமரியாதையை பாதுகாத்து கொண்டு கௌரவமா வாழ்வதற்கான வழிகாட்டலை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. என்னுடைய அன்பளிப்பை கொண்டு போய் நீங்க ஊதாரித்தனம் செய்யுங்க என்று சொல்ல இல்லை, அதை நீங்க முதலீடு செய்யுங்க, அதுல இருந்து உழைச்சு நீங்களும் பயனடைஞ்சு
மற்றவங்களுக்கு சதக்கா செய்யுங்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பக்கம் கை நீட்டுகின்ற விஷயத்தை வன்மையா கண்டிச்சு அதுக்கு பிரதியீடா உழைக்கிற வழிகாட்டுல கொடுக்குறாங்க. உழைச்சி நீங்க கொடுக்கக்கூடிய ஆளாக மாறுங்கன்னு சொல்லி. அப்ப இப்படியான வகையில உங்கள்கிட்ட சொத்துக்கள் வந்தா, அதாவது நீங்க எதிர்பார்க்க இல்லை, கை நீட்ட இல்லை, உங்களுக்கு அன்பளிப்பு கிடைக்குது வந்தா அது உங்களுக்குரியது. பொதுவா எங்களோட சொத்து செல்வம் எங்களுக்கு ஹலாலா வருவதா என்று பார்க்கறதுக்கு சில அடிப்படை இது. ஒன்று, நாங்க சுயமா ஹலாலா உழைச்சி வார பணம் ஒன்று. ரெண்டாவது, வாரிசு சொத்து மூலம் எங்களுக்கு வந்தா அது ஹலால். பாப்பா அம்மாட சொத்து பங்கீட்டின் மூலம் வந்தா அது எங்களுக்கு ஹலால். சரி. மூன்றாவது, சில நேரம் மார்க்கம் விதிச்ச கடமைகள் மூலமா வரலாம். அதை நாங்க மார்க்க ரீதியான அன்பளிப்புகள், உதாரணமா ஜகாத், கடமையான ஜகாத் பெற தகுதி உள்ளவளா இருந்தா நான் எனக்கு வருவதுண்டா அது ஹலால். அல்லது ஏனைய சாதாரணமா மக்கள் தார தர்மங்கள், அன்பளிப்புகள். இது அல்லாம வேற இங்க வருவதா அது ஹராமாத்தான். சரி. உதாரணமா ஒரு ஆள் கைக்கூலி எடுக்கிறாருண்டா அது அன்பளிப்பு தான், அது ஹராமான அன்பளிப்பு, சீதனம். இந்த மூன்றுக்குள்ள வச்சு பார்க்கலாம். ஒன்று சுய உழைப்பு, ரெண்டாவது வாரிசு சொத்து மூலம் வாரது, மூன்றாவது அன்பளிப்பு. அன்பளிப்புல மார்க்க ரீதியா வார அன்பளிப்புல ஜகாத் வரும், அல்லது ஏனைய சதகாக்கள் மூலம் வார அன்பளிப்பு. இதுக்கு அங்கால ஒன்று வர பார்க்குதுண்டா நாங்க யோசிச்சு கொள்ளணும், இது வேற வகையில வருவது, கவனமா இருந்து கொள்ளணும். அப்ப இதுல நிறைய உபபிரிவுகள்லாம் இருக்குது. சரியா? சுய உழைப்புண்டா என்ன, அதை எப்படி வாரிசு சொத்துல கணக்கு பார்க்கிற விஷயம், அதை நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இதைத்தான் நாங்க பார்த்துக்கொண்டா போதும். அப்ப உமர் ரலியல்லாஹு அத சொல்றாங்க. இது அல்லாத வகையில உங்களுக்கு வருவதுண்டா நீங்க அந்த சொத்துக்கு பின்னால உங்களோட உள்ளத்தை தொடர செய்யாதீர்கள். உங்களோட மனசை போட்டு அது எனக்கும் கிடைக்கணுமே, எனக்கும் தந்த நல்லாய்க்குமே, ஏன் எனக்கு தரமாட்டேங்கிறாங்க, நானா மனுஷன் தானே, இப்படி எல்லாம் போட்டு உங்களை உள்ளத்தை கொஞ்சம் நீங்க அலைக்கழிய விடாதீங்க என்று ரசூலுல்லாஹ் அழகான வழிகாட்டுல அதுல சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸோடு இந்த பாடத்தின் முதலாவது பகுதி நிறைவடைகிறது. இதுல இரண்டாவது பகுதியின் முதலாவது ஹதீஸ், அன் சமுரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم المسائل قدوح يقدح بها الرجل وجهه. இந்த ஹதீஸை சமுரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கை நீட்டி கேட்டு பெறுகின்ற அந்த பண்பு இருக்குது இல்லையா, யாசிக்கிற பண்பு, பிச்சை கேட்கிற பண்பு, அது எப்படின்னா ஒரு மனிதன் தனது முகத்தை கீறிக்கொள்வதன் மூலம் வருகின்ற காயமாகும். தன் முகத்தை தானாவே முகத்தை கீறி கிழிச்சா ஒரு காயம் வருமே, அப்படியான ஒரு காயம்தான் அந்த பிச்சை எடுத்தல். ஃபமன் ஷா அபுகா அலா வஜ்ஹிஹி வமன் ஷா தரகஹு. யாரு தன்னுடைய முகத்தை கீறி கிழிக்கப்படாத நிலையில் அப்படியே வைத்துக் கொள்ள விரும்பினால் அவர் அப்படியே செய்யட்டும், அப்படின்னா பிச்சை எடுக்காம இருக்கட்டும். யார் அவ்வாறு செய்ய விரும்பவில்லையோ விட்டுவிடட்டும். விட்டுவிடட்டும்னா பிச்சை எடுங்கன்னு சொல்றாங்க. சரி, சொல்லிட்டு இல்லா யஸ்அல ரஜுலு தா சுல்தானின் ஃபி அம்ரின் லா யஜிது மின்ஹு புத்தன் ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதி வ நஸாயி. இருந்தாலும் ஒரு மனிதர் ஒரு சுல்தானிடம் இருந்து கேட்டு பெற்றுக் கொள்கின்ற பணத்தை தவிர, சுல்தான் சொல்றது ஆட்சியாளரிடம் இருந்து, அதாவது நான் ஏற்கனவே சொன்னதானே,
ஒரு ஜகாத் மூலமாக ஒரு ஆள் பெற்றுக்கொள்ளலாம். பைத்துல் மால்ல இருந்து பெற்றுக்கொள்றார். அதாவது அரசாங்க அதிகாரத்தின் மூலம் ஒரு ஆளுக்கு பணம் கிடைக்குது. உதாரணமா பக்கத்தடியில அரசாங்கம் நிவாரணம் கொடுக்குது. சரி, இந்த மாதிரி நிவாரணங்களை நாங்க ஏற்கனவே 2-3 வகுப்புல படிச்சிட்டோம். தகமை இருந்தா, தகுதி இருந்தா, அதற்குரிய நிபந்தனை இருந்தா கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அரசாங்கத்திடமிருந்து, ஆட்சியாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அல்லது அவர் தவிர்க்க முடியாமல் ஒரு விடயம் இருக்குது, அது கேட்டு பெற்றால்தான் அதை நிறைவேற்ற முடியுமா இருந்தா கேட்கலாம். பிச்சை எடுக்காம, யாசிக்காம, யார்ட்டையும் போய் வாய் திறந்து கேட்காம செய்ய இயலாதுன்னு ஒரு நிலைமை வரந்தான மனுஷனுக்கு. அப்படியான ஒரு நிலைமையா இருந்தா அவர் கேட்கலாம். அதை நாங்க ஏற்கனவே ஆரம்ப வகுப்புல படிச்சோம். ஒரு ஆள் எந்த சந்தர்ப்பத்துல பிச்சை எடுக்கலாம், யாசிக்கலாம். சரி, அது இயற்கை அனர்த்தத்தால் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கணும், வறுமையால பாதிக்கப்பட்டிருக்கணும், அவரு 2 குழுக்களுக்கு இடையில், 2 மனிதர்களுக்கு இடையிலே சமாதானம் செய்ய போய் அதுல அவரு பணம் தருவதாக ஒத்துக்கொண்டு, நீங்க சண்டை பிடிக்காதீங்கப்பா, நான் பணத்தை கொண்டு தாரேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு வந்துட்டாரு. ஆனா கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, மற்றவங்கிட்ட கேட்கத்தான் வேணும் கை நீட்டி. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அதைத்தான் ரசூலுல்லாஹ் அங்கேயும் சொல்றாங்க. அதாவது தவிர்க்க முடியாமல் அதன் மூலமாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருந்தால் அந்த டைம்ல மட்டும் அவர் கேட்கலாம். அதை அவர் தான் யோசிக்கணும், சிந்திக்கணும். சரி, ஒரு மனுஷன் தேவைய இன்னொரு ஆள் தீர்மானிக்க இயலாது. சரி, இப்ப என்னோட தேவையோ உங்களால தீர்மானிக்க இயலாது, உங்களோட தேவையை நான் தீர்மானிக்க இயலாது. சரி, மனுஷன் தேவைகள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக வரும். காலையில ஒரு தேவை இருக்கும், பகலில் ஒரு தேவை, ராவில அடுத்த நாள் தேவை இருக்கும். எத்தனையோ விதமான தேவை, அவங்க தான் யோசிக்கணும். ஆகவே இப்படியான இஸ்லாம் நமக்கு தெரியும், அது இலகு மார்க்கம், தாராளத்தன்மை உள்ள மார்க்கம், இறுக்கமான கடுமையான சட்டங்களை போட்டு மக்களை வதைக்கிற மார்க்கம் இல்லை. ஆனாலும் ஒரு மனிதனுடைய கௌரவத்தை பாதுகாக்குது. கை நீட்டி கேட்கிறது உங்களோட கௌரவத்துக்கு பாதிப்பு, மான மரியாதை இல்லாத ஒரு செயல். அதே நேரத்தில் கை நீட்டி கேட்க வானான்னு சொல்லவும் இல்லை, அறவே அதை நீங்க தீர்மானிச்சுக்கணும், நீங்க முடிவெடுத்துக் கொள்ளும் என்கிற விஷயத்தை தான் நாங்க இதுல படிக்கிறோம். சகோதரர்களை, கடைசியாக நாங்க ஒரு ஹதீஸை பார்த்து இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம். وعن عبد الله بن مسعود قال قال رسول الله صلى الله عليه وسلم من سأل الناس وله ما يغنيه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. இதை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு, ஒரு மனிதர்களிடம் கை நீட்டி கேட்டார். எப்படி கேட்கிறாரு? யார் கேட்டாரோ, யார் கை நீட்டி கேட்டாரோ, எப்படி, எந்த நிலையில? தன்னிறைவான நிலைமை இருக்குது அவருக்கு. அதாவது ஒரு நாள் சாப்பாட்டுக்கு போதுமான அளவு அவர்கிட்ட பணம் இருக்கு. சரியா? கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னிறைவான நிலை இருந்தும் கேட்டால் جاء يوم القيامة ومسألته في وجهه خموش أو خدوس أو قدوب. மறுமை நாளையில் அவருடைய முகத்தில் அவர் கேட்ட யாசகம் என்பது கீறி கிழிக்கப்பட்ட காயங்களாக வரும். அவர் கை நீட்டி கேட்டது பிச்சை இல்லை, அவர் முகத்தை அவர் கிழிச்சு கொண்ட மாதிரி ஒரு கோர வடிவத்தில் வருவார்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கே விகாரமான தோற்றத்துல அவர் வருவார். கீழே யா ரசூலல்லாஹ், அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது வமா யுக்னீஹி, அவரை தன்னிறை உள்ளவராக ஆக்குறதுக்குரிய அந்த பணத்தொகை எவ்வளவு, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு தொகை இருந்தா தன்னிறைவான வாழ்க்கைன்னு கேட்கப்பட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 50 திர்ஹமன் அவ் கீமத்துஹா மின் அஸ்-ஸஹப். ரவாஹு அபூ தாவூத், திர்மிதி, வன்-நஸாயி, இப்னு மாஜா, வத்-தாரமி. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
50 வெள்ளிக்காசு சரி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி 50 வெள்ளிக்காசு அல்லது அப்படி ஒரு அந்த காலத்தில் தங்கமும் வெள்ளியும் அதாவது பொற்காசு உங்களுக்கு தெரியும், திர்ஹம் தீனார் இருந்தது. அந்த அளவு அன்றைக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இது அந்த காலத்தில் உள்ள அளவு. எங்கட காலத்துல நம்ம ஊருக்கு ஊரு பிரதேசத்துக்கு பிரதேசம் வித்தியாசப்படும். ஒரு மனிதனுக்கு அன்றாடம் மற்றவங்கிட்ட பிச்சை கேட்காம வாழ்க்கையை போக்கக்கூடிய அளவு தொகை அது நாங்க தான் தீர்மானிச்சு கொள்ளணும். சரி, அப்படி இருந்தா அதுக்கு அங்கால நாங்க கை நீட்ட கூடாது. இருந்தா அதோட முடிச்சு கொள்ள வேண்டியதான். அடுத்த நாளுக்கு உள்ளத அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது. நீங்க உங்களோட வாழ்க்கைய திட்டமிடத்தான் வேணும், சரி, சேமிக்கத்தான் வேணும். ஆனா இன்றைக்கு இருந்து கொண்டு பேரப்பிள்ளைக்கு கடகற்ற யோசனையாதான் பிரச்சனை. பிள்ளைக்கும் இல்லை வீடு கட்டுறது, பேர பிள்ளைக்கு வீடு கட்டணும் என்று யோசிச்சா அது மார்க்க வர வைக்காத உண்டு. சரி, ஆகவே ரசூல்லா சொல்றாங்க என்னன்னா அந்த கால அளவு சொன்னாங்க. சரியா, 50 வெள்ளிக்காசு 50 பொற்காசு இப்படி சொன்னாங்க. எங்கட காலத்துல எங்கட ஊர்ல நமக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு செலவு போகணும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவு உழைச்சு கொண்டா போதும். சரிங்கிறது தான் ரசூல்லாட இந்த வழிகாட்டல். இன்ஷா அல்லாஹ் தஆலா நாங்க அடுத்த வாரங்கள்ல இதனோட தொடர்பான இன்னும் பல ஹதீஸ்களை விளங்குவோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.